அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைய சிந்தனைக்கான அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 217 மற்றும் 218. இந்த அகவல் வரி இதுதான்: காட்டிய உலகெலாம் கருணையால், காட்டிய உலகெலாம் கருணையால் சித்தியின் ஆட்டியல் புரியும் அருட்பெருஞ்சோதி என்பதுதான் இந்த அகவல். காட்டிய உலகெலாம், இன்றைக்கு நம்முடைய பார்வைக்கு தெரியக்கூடிய காணப்படும் தன்மையிலே உள்ள நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை உலகங்களும் கருணையால் சித்தியின் ஆட்டியல் புரியும் அருட்பெரும் ஜோதி. இந்த உலகத்தை எல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கருணையால் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆட்டியல் புரியும் என்றால் அதனை ஆட்கொண்டிருக்கிறார், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இன்னொன்று நடம் என்று பொருள். ஆட்சி என்பதே இறை நடம்தான். இறைவனுடைய நடம் எது என்றால் பஞ்ச கிருத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற இந்த 5 விதமான தொழில்கள். படைத்தல், படைத்ததை காத்தல், காத்ததிலே உள்ள தீவினைகளை தீங்கினை அழித்தல், அடுத்து சிலவற்றை மறைத்தல். அதற்கு பிறகு ஏன் மறைக்கிறது என்றால் இந்த உயிர்கள், இந்த ஆன்மாக்கள் நலம் பெறுவதற்காக மறைத்தல், மறைத்து அருளுதல் என்று பொருள். இது எப்படி இருந்தாலும் இந்த ஆன்மாக்களை மேம்பட்ட நிலைக்கு உயர்த்துவதற்கான பணிகள். நிறைவாக அருளல், அருள் வழங்குதல் தான். படைத்தல் தொடங்கி அருள் வழங்குதல் வரை 5 ஆற்றல் என்பதுதான் இறைவனுடைய ஆற்றல். அந்த இறைவனுடைய ஆற்றல் நடனத்திலே இருக்கிறது. அவர் நடனம் புரிந்து கொண்டே இருக்கிறார் என்றால் என்ன பொருள் என்றால், தொடர்ந்து அவருடைய பணி நடந்து கொண்டே இருக்கிறது. ஓய்வு இல்லா பணி இது. ஓய்வறியாத ஒரு நிலை எது என்றால் இறைவனுடைய பணிதான். அவருடைய பணி ஒரு செகண்ட் நின்றுவிட்டால் கூட இந்த உலகமே இயங்காது. அதுதான் இயற்கையின், இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம். இந்த ரகசியம்தான் கடவுள். இதுதான் காட்டிய உலகெல்லாம் கருணையால் சித்தியின் ஆட்டியல் புரியும் அருட்பெரும் ஜோதி. கருணையால் சித்தியின், சித்தி நிலைகள் என்பது பல்வேறு சித்தி நிலைகள், வெற்றி நிலைகள், அறிவு நிலைகள், ஞான நிலைகள் இந்த உலகிலே இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் மிக முத்தாய்ப்பான நிலை என்பதுதான் இறைவனிடம் உள்ள சித்தியின் நிலை. இந்த சித்தி நிலை என்பது உலகத்தை பாதுகாக்கின்ற நிலை. இந்த உலகத்தை பாதுகாக்கின்ற நிலைதான் ஆட்டியல் நிலை. அதுதான் திருநடம் புரிவது. இது அத்தனையும் கருணையால் செய்யக்கூடிய செயலாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர்தான் இப்படி நடனத்தை தொடர்ந்து செய்து கொண்டு, 5 தொடர்ந்து செய்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் கருணையால் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதன் மூலம் இறைக்கே உரிய, இறைவனுக்கே உரிய அந்த சித்தி நிலைகளையெல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் மாறிக்கொண்டே போகிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற அந்த நிலைக்கு மாறிக்கொண்டே போகிறது. இப்படிப்பட்ட நிலை இறைவனால் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற பகுதியில் வள்ளல் பெருமான் ஒரு அருட்பா நமக்கு அளித்திருக்கிறார். அந்த அருட்பா கருணையும் சிவமே பொருள் எனக் காணும் காட்சியும் பெருக என்று சொல்லியிருப்பார். இந்த கருணைதான் சிவம்.
சிவம்தான் கருணை. அன்பு, கருணை எல்லாம் உண்டு. அதனால்தான் இறைவனை அன்புருவானவன், அன்பே சிவம், கருணையே வடிவானவன், கருணையாகவே சிவம் இருக்கிறார் என்று நாம் சொல்லுவது இந்த ஆன்மீக நெறியிலே. கருணையும் சிவமே பொருள் எனக் காணும் காட்சியும் புரிக. அதனால்தான் ஆண்டவன் கருணையால் இந்த உலகை செதுக்கிக் கொண்டு அதை சிதைக்காமல் மேலும் மேலும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்த தன்மை. சிலையை செதுக்குவது போல் இந்த உலகம் தொடர்ந்து மேம்பட்டு கொண்டே இருக்கிறது. சிந்தனையிலே மேம்படுகிறது, செயலிலே மேம்படுகிறது. ஒரு 200 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த உலகம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு உலகத்தினுடைய முகமே மாறிப்போயிருக்கிறது. அறிவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, மெய்யியல் ரீதியாக எல்லா வகையிலும் இந்த முகம் மேலும் மேலும் அழகாக ஆகி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் இறைவனுடைய அருள் ஆற்றல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த இறையியல் சிந்தனையை காட்டிலும் இன்றைக்கு இறையியல் சிந்தனை மேம்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த விஞ்ஞான சிந்தனை இன்றைக்கு மாறுபட்டிருக்கிறது. இன்றைக்கு விரைவாக இறை அருளால் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மிக அதிக அளவிலே உருவாகி கொண்டிருக்கிறது. சிந்தனையில் மாற்றம் வந்தால் தெளிவில் மாற்றம் ஏற்படும் என்பதுதான் இந்த காலகட்டத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கருணையும் சிவமே பொருள் எனக் காணும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் மருள் நெறி என எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். இருள் நெறி மாயை வினைகளால் கலக்கம் எய்தியது என் செய்வேன் எந்தாய் என்று கடவுளை கேட்டு கேட்டு நம்மை சீர் செய்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கும் வந்திருக்கிறது. கடவுளும் காட்டிய உலகத்தை எல்லாம் கருணையால் சித்தியின் ஆட்டியல் புரியும் அந்த நடவடிக்கையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த உயிரினங்கள் மேம்படுவதற்காக ஐந்தொழில் ஆற்றல் செய்யக்கூடிய இறைவனும் எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும் என்பதை உணர்ந்துள்ள நாம் நமக்குள்ளே அந்த சிந்தனை உருவாகி கொண்டிருக்கிறது. எனவேதான் வள்ளல் பெருமான் தன்னுடைய வருகைக்கான நோக்கமாக கூறிய அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று இறைவன் எதற்காக கடவுள் இந்த வள்ளல் பெருமானாரை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் உள்ள மாற்றங்களையெல்லாம் தனக்குள்ளும் ஏற்படுத்தி கொண்டு நமக்குள்ளேயே பெரிய மாற்றத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளே வரக்கூடிய மாற்றம் என்பது அசுத்த தேகத்திலிருந்து சுத்த தேகமாகவும், சூக்கும தேகத்திலிருந்து பிரணவ தேகமாகவும், காரண தேகத்திலிருந்து ஞான தேகமாகவும் நாம் புதிய பரிமாணம் எடுக்க வேண்டும். இந்த உலகமும் 2000 ஆண்டுகளுக்கு இந்த உலகம் ஆரம்பிக்கும் போது இருந்த நிலை இன்றைக்கு இல்லை, மேம்பட்ட நிலை இருக்கு. அப்போ வளர்ச்சியை நோக்கிய பயணம்தான் முடிவில்லாதது. மாற்றம் என்பது ஒன்று என்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் மாற்றம் இல்லையே ஒழிய மீதி எல்லாவற்றிற்கும் இந்த உலகத்திலே மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றம் அறிவியல் ரீதியாக, மெய்யியல் ரீதியாக, மெய்ஞான ரீதியாக மேம்பட்ட மாற்றமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே மரணமிலா பெருவாழ்வு என்பது முடியவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற காலம் போய் இன்றைக்கு அனைத்தும் சாத்தியமாகும். நாம் நம்மை மாற்றிக்கொண்டால், நம்முடைய குணத்தை மாற்றிக்கொண்டால், நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டால், நம்முடைய உடலிலே உள்ள குற்றங்களையெல்லாம் மாற்றிக்கொண்டால் எல்லாம் செயல்கூடும்.
எல்லாமும் நாமும் பெற முடியும். அதற்குத்தான் மாறாத நிலையிலே ஒரு பொருள் இருக்கிறது இந்த உலகத்திலே, அதுதான் இறைவன். அந்த மாறா பொருளால் நாமும் மாறா தன்மையாக, நிலைத்த தன்மையாக மாற முடியும் என்று எடுத்து சொல்லி, அதைத்தான் கருணையால் சித்தியல் ஆட்டியல் புரிகின்ற அந்த தன்மை இறைவனால் உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.